ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம இந்த வாழைக்காயை வச்சு நம்ம எப்படி நம்ம சமைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை காட்ட போறேன். நாங்க 40 நாள் கறி மீன் சாப்பிடுறது இல்ல, அதனால இந்த வாழைக்காயை வச்சு மீன் பொரிக்கிற மாதிரி நம்ம பொரிச்சு சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாழைக்காயை 4 வாழைக்காயை நான் வெட்டி வச்சிருக்கிறேன். இதுல இப்ப இன்னைக்கு நான் சைவ மீன் ஃப்ரை அந்த மாதிரி இப்ப நான் செய்யலான்ட்டு இருக்கிறேன். வாழைக்காய் இப்படி ரவுண்டா தான் நான் இன்னைக்கு வெட்டி இருக்கிறேன். இப்ப இதுக்கு தேவையானதெல்லாம் நான் போடுறேன். ரெண்டு தக்காளிய வெட்டி மிக்சியில நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்ப மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல இந்த சிக்கன் 65 அந்த மசாலா தூளை நான் இப்ப எடுத்து வச்சிருக்கிறேன். இதுலயே கலந்து எல்லாமே செஞ்சு வச்சுக்கிறாங்க. சிக்கன் 65. இப்ப இதுக்கு சில்லி சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறேன். சில்லி சிக்கன் மசாலா, பெப்பர் மசாலா எல்லாமே சக்தி மசாலா தூள் தான் நாங்கள் வாங்குறது. பெப்பரு, சீரகத்தூள் கொஞ்சம், அப்புறம் பெருங்காயத்தூள் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பிறகு லாஸ்டா நான் உப்பு 1 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். ஏன்னா அந்த மசாலா தூள்லயும் உப்பு இருக்கு, அதனால 3/4 ஸ்பூனு உப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா தேங்காய் நான் 2 ஸ்பூனு செக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கிறேன். 2 ஸ்பூனு தேங்காய் விட்டுக்கலாம். நான் தண்ணி இதுல விடுறது இல்ல. இதுல நல்லா நம்ம மீன் ஃப்ரை பண்ற மாதிரி நல்லா இதுல மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். டிஷ் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு சூப்பரா இருக்கு, மீன் மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, சைவ மீன் வறுவல் சூப்பர். சைவ மீன் வறுவல் சூப்பரா இருக்கு. இது மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க.